ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும். அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, தண்ணீர் வெளியே போகக்கூடிய பாதை, வீட்லேயும் சரி வயிற்றுலையும் சரி கண்டிப்பாக வயிறு உபாதைகள். ஒரு சில பேருக்கு மெயினாக லேடிஸாக இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பாதிப்பு. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். மெயினாக அம்மாவுடைய ஹெல்த்தில், தாயுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். 2026 மிட் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியில்லை. ஆக்சுவலாக வீட்டில் குரு எப்போ அஷ்டமத்துக்கு போய் உட்காரதோ, திரிகோணத்தில் சரி இருக்கும்போது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எந்த விதமான லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்லையும் போய் மாற்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். சம்டைம்ஸ் இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஜாதகத்தில் ரொம்ப மோசமா இருக்குங்கிற பட்சத்துல ஈவன் ஜெயிலுக்கு போற அளவுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ 2026 12 ராசிகளின் பலன்களை பார்க்க போறோம். கண்டிப்பாமா பண்ணிடலாமா. தனுசு ராசிக்காரங்களுடைய பலன்கள் என்னவாக இருக்க போகுது, பர்சன்டேஜ் என்னவாக இருக்க போகுது, அண்ட் பரிகாரங்கள் என்னென்ன தேவை அப்படின்றதையும் ஐயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் குரு ஜூனுக்கு அப்புறம் நடக்க போகிறார். ஜூன் வரைக்கும் உங்களுக்கு பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி இல்லை. ஜூன் வரைக்கும் பயங்கரமான ஆட்டம் கட்டுவீங்க. லைஃப்பில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடக்கும். கல்யாணம் ஆகும், 2ஆம் குழந்தை பிறக்கும், புது தொழில் தொடங்குவீங்க, எல்லாமே நடக்கும். ஜூனுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹெல்த் பார்த்துக்கணும். அடிவயிறு கழிவுகள் போகக்கூடிய பாதை, தண்ணீர் வெளியே போகக்கூடிய பாதை, வீட்லேயும் சரி வயிற்றுலையும் சரி கண்டிப்பாக வயிறு உபாதைகள். ஒரு சில பேருக்கு மெயினாக லேடிஸாக இருந்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பாதிப்பு. ஒரு சில பேருக்கு பிளட் சுகர். தனுசு ராசி நண்பர்களுக்கு பிளட் சுகரில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ஜூனுக்கு அப்புறம். பட் என்னன்னா, திரிகோணங்களில் பலம் மிகுந்த ஒரு பிராப்தம் ஏற்படும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தினால ஒரு பெரிய பணம் வரும். எதிர்பாராமல் ஒரு சில பேருக்கு லவ் மேரேஜ் ஆகும். சம்டைம்ஸ் என்னென்னா திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பாராத வீட்டுக்கு எதிரான திருமணங்கள் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம். தனுசுல பிறந்தவங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக அம்மாவுடைய ஹெல்த்தில், தாயுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2026 மிட் ஜூனுக்கு அப்புறம் கொஞ்சம் சரியில்லை ஆக்சுவலாக வீட்டில் பெரியவங்களுக்கு. அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. அஷ்டமத்தில் போய் குரு உட்காந்தான்னா துட்டை கொடுப்பார், கிடுன்னு துட்டை கொடுப்பார், பிரச்சனையே கிடையாது. விரயத்தை கிளியர் பண்ணிடுவார். தண்டமான லீக்கேஜ், ஃபண்டு லீக்கேஜ் போகுதுல, அதுக்கு இந்த பணம், இதுக்கு இந்த பணம் அப்படின்னு சொல்லி மாத சந்தா மாதிரி நிறைய போயின்னு இருக்கும், அதெல்லாம் கட்டாயிடும். அப்போ பெரிய கிரெடிட் கார்டு, பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு லோன் வாங்கி போய் சிக்கிட்டு மாட்டின்னு இருப்பீங்க. அந்த வலைக்குள்ளேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அது கிளியர் ஆகாது. நிறைய பேருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். வாய் வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேருக்கு இப்போ வேலை கிடைக்கும். ஆனால் வேற ஊருக்கு போயிடுவீங்க, இடமாற்றம் கொடுக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. அந்த குழந்தைகளுக்கான செலவு கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா படிப்புக்காக செலவு, சில பேர் ஹெல்த்துக்காக செலவு, சில பேர் இருக்கிற பிரச்சனைலேருந்து அவனை வெளியே கொண்டு வரக்காக செலவுங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ரியாலிட்டினா, தனுசு ராசி நண்பர்கள் கவனமாக கேட்க வேண்டியது ஒன்று, எந்த விதத்தையுமே தப்பான விஷயங்களுக்குள்ளே இறங்காதீங்க. எப்போல்லாம் அந்த குரு எப்போ அஷ்டமத்துக்கு போய் உட்காரதோ, திரிகோணத்தில் சரி இருக்கும்போது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எந்த விதமான லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்லையும் போய் மாற்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். எதிர்பார்க்கல, யாரோ செய்த குற்றம் நான் போய் தண்டனை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமை. அதனால் ஈவன் சம்டைம்ஸ் இது ரொம்ப பெருசாக இருக்குது, ஜாதகத்தில் ரொம்ப மோசமாக இருக்குங்கிற பட்சத்தில் ஈவன் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தனுசுல பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைம் பீரியட் எப்படின்னா, உங்களுக்கு பணம் பொருளாதாரத்தில் நிம்மதியை கொடுக்கும். பணத்துக்கான பிரச்சனைகள் நிவர்த்தியை செய்யும். எதிர்பாராத ஒரு பெரிய லிஃப்ட், ஒரு ப்ரமோஷனும் சில பேருக்கு வரும். வேலை பெண்டை கழட்டிடும். நீங்கள் உங்கள் ஹெல்த் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துங்க. அதுவும் அஷ்டமஸ்தானமாக இருக்கனால அடிவயிறு சார்ந்த கழிவுகள் போகக்கூடிய சார்ந்தத்தில் பிரச்சனை வரும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். மற்றபடி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மோரார்லெஸ் இந்த டைம் பீரியட் ஒரு சேலஞ்சிங் டைமாக இருக்கப்படுது. 2026ங்கிறது சேலஞ்சு. வெற்றி கிடைக்கும், ஆனால் கொஞ்சமாக போராடி வெற்றி வாங்க மாதிரி வரும், அவ்வளோதான். ஸோ சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி. 70-75 இருக்கிறது. என்ன பண்ணும் உங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னால், துர்கை வழிபாடு. வியாழக்கிழமை அன்னைக்கு துர்கைக்கு எலுமிச்சம்பழ மாலை, எலுமிச்சம்பழம் இப்படி குத்தி புடச்சி வெளியே எடுக்கக்கூடாது. எலுமிச்சம்பழத்தை மாலை மாதிரி கிடையாது. இல்லைன்னா 51 எலுமிச்சம்பழத்தை கொடுத்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணி எடுத்துகிட்டு வர்றது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக தனுசு ராசி நண்பர்கள் நல்லா இருப்பீங்க. 2026 சூப்பராக இருக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். விஷ் யூ வெரி ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். 2025 ஒரு பார்ட் ஆஃப் தி இயர் ட்ராவல் ஆயிடுச்சு சார். அந்த 2026 வரல இன்னும். ஆனால் இந்த மழை காலம் அப்படின்றது டிசம்பரில் வரும். சென்னைக்கும் அந்த டிசம்பருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் ஓடிக்கிட்டே இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் எப்படி இருக்க போகுது? 2025 டிசம்பரை பற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலாக 2026 பற்றி தான் நம்ம ஆக்சுவலாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் 2025 டிசம்பர் அப்படின்னு சொன்னாவே அது கொஞ்சம் ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது.
ஏன்னா 2026 ஸ்டார்ட் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எல்லாருமே நம்புகிறோம், பிலீவ் பண்ணுறோம். பட் ரியாலிட்டி என்னன்னா 2025 டிசம்பர் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மெயினாக அழிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தென்படுகிறது. அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் மாதிரி இடங்கள், இந்தோனேஷியா மாதிரி இடங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டவுன் சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மாதிரி, நியூசிலாந்து மாதிரி, யூஎஸ், கனடா, சுவிட்சர்லாந்து, ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் கடுமையான இன்ஃபேக்ட் ஓப்பனாக சொன்னால் சுனாமி மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீரினால், நெருப்பினால், ஆகாயத்தினால் பல பிரச்சனைகள், ஆகாய மார்க்கமாக செல்லக்கூடிய விமானங்கள் வரைக்கும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், நிலநடுக்கங்கள் மிக அதிகமாக வரக்கூடிய எர்த்குவேக், பயங்கரமான எர்த்குவேக் வரக்கூடிய வாய்ப்புகள், சம்டைம்ஸ் வந்து மேக வெடிப்புன்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் வந்து அப்படியே நிலச்சரிவுகள் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மழை வந்து மழையாக கொட்டி தீர்க்கும். அதில் சென்னை மட்டும் ஒரு செப்பரேட்லாம் கிடையாது. சென்னை இருக்குது, பெங்களூர் இருக்குது, ஹைதராபாத், மும்பை, மேஜர் சிட்டிஸ் எல்லாமே அடி வாங்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு மத போதகருடைய ஒரு வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறக்கூடிய வாய்ப்புகள், சில இடங்களில் மடாதிபதிகளுக்கு கண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதுமாதிரி பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் படிக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது வீடியோ ஆடியோ டேப்ஸ் வர்றது, இல்லைன்னா அவங்களுடைய அதர்மமான விஷயம் வந்து வெளியே வருவது, இவ்வளோலாம் இப்படிலாம் இருந்திருக்கா, நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிருக்கேன், எனக்கு நடந்த அநீதியை நான் வெளியே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கிளம்புறது, இது எல்லாமே பல புரட்சியை கொடுக்கும். ஆக்சுவலாக பெரிய கண்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரைக்கும் இன்ஃபேக்ட் இருக்குது. இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நோய் தொற்று வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. கொரோனா பார்த்தீங்கன்னா ஒரு கிரகண பீடைன்னு சொல்லக்கூடிய டைம் பீரியடில் தான் கொரோனா வந்தது. அதாவது 2019, 20, 21, 22 அந்த டைம் பீரியடில் நம்ம எல்லாருமே வீட்டில் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பொதுவாக 3-4 கிரகங்கள் பொதுவாக சேருவது அது நல்லது கிடையாது. அதுக்கும் மேலே குரு வக்கரமான ஒரு பார்வையும் வேற கொடுக்குது. குரு நார்மலாக இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும், நம்ம எல்லாருமே காப்பாற்றப்படுவோம். ஆனால் குரு வக்கரமாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் தப்பு நடந்தாங்களோ, எந்த இடத்துல அநீதி இருக்கோ அந்த அநீதிக்கு தோற்படக்கூடிய விஷயங்கள், வெளியே வரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம எதுவுமே கரெக்டாக ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகளே இல்லை. அதனால் 2025 டிசம்பரை பொறுத்த வரைக்கும் டவுன் சவுத் தமிழ்நாட்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா இந்த சைடு கரூர், திண்டுக்கல், மதுரை வரைக்கும் பயங்கரமாக பேசப்படும். நிறைய இடங்களில் வன்மமான குற்றங்கள், நிறைய இடங்களில் மடாதிபதி ஆதீனங்களுக்கு பாதிப்பு, சில இடங்களில் கோவில் தகர்க்கப்படுகிறது, இல்லை கோவிலுக்குள்ளே நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், அநீதிகள், இதெல்லாம் கண்டிப்பாக வந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயும் வந்து நிறைய ஃப்ளட்ஸு, கிட்டத்தட்ட பயங்கரமான அழிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இந்த டிசம்பர், ஜனவரியில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம். பட் என்னென்னா இதெல்லாம் ஏன் முன்கூட்டியே சொல்கிறோன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சதுன்னா அவங்கவுங்க சேஃப்டியை பார்த்துக்கணும். இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் போட் வாங்கி வச்சுக்கணுங்கிறதே ஒரு சேஃப்டி. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. தேவையான மளிகை சாமான்லாம் முன்னாடி எடுத்து வச்சுக்கிறது. அட் எ ஷார்ட் 7 நாள் 8 நாள் மழை பெய்யும். அது டிசம்பர் மட்டும் கிடையாது, ஜனவரி, பிப்ரவரி 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம்.